இன்னைக்கு இந்த வீடியோவில் CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ். இந்த லைசன்ஸ் சர்வேயர் யாருன்னா அவன் தான் போய் CMDA போய் CMDAலையோ இல்லை இந்த கார்பரேஷன்லேயே போயிட்டு அப்ரூவல் வாங்கி தரக்கூடிய ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் இன்ஜினியர். அவர் அவருடைய நம்ம பில்டிங் கான்ட்ராக்டரோ பில்டிங் இன்ஜினியரோ அவருக்கு இந்த வேலைலாம் தெரியாது. அவர் இந்த வேலையை தூக்கி யார்கிட்ட கொடுத்துரு. அவர் ஒரு பிளானிங், நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்க, எனக்கு 4 மாடி கட்டுனா அதுக்கு ஒரு பிளான் போடுவார், இல்லை 3 மாடி கட்டுனா அதுக்கு ஒரு பிளான் போடுவார். உங்களுக்கு எத்தனை பெட்ரூம் வேணும், எத்தனை கடை வேணும், நீங்கள் யாருக்கு எத்தனை கொடுத்தன வேணும், எப்படி இருக்க போகிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு ஒரு உங்கள் கான்ட்ராக்டரோ உங்கள் இன்ஜினியர் பில்டிங் போட்டுட்டு அந்த பிளானை கொண்டு யார்கிட்ட கொடுத்துருவாருன்னா அந்த லைசன்ஸ் சர்வேயர்கிட்ட போய் கொடுத்துருவார். அவர் என்ன செய்வார், சார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பில்டிங் கட்டிங்கன்னா கார்பரேஷன்லாம் அப்ரூவல் தர மாட்டேன் சார், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப வயலேஷன் ஆகும், இப்படிலாம் நீங்கள் வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் இங்கே ஃப்ரண்டில் 5 அடி விடணும், பின்னாடி ஒரு 5 அடி விடணும், சைடில் ஒரு இத்தனை 4 அடி விடணும், நான் அந்த பக்கம் 4 அடி விடணும், இப்போ ஃப்ரண்ட் செட் பேக் இருக்கணும், FSI 1.5 தான் இருக்கணும், இங்கே ஒரு இத்தனை கிச்சன் தான் வரணும், இத்தனை கொடுத்துன்னு தான் வரணும், இத்தனை ரெசிடென்ஷியல்லாம் வரணும், இது இந்த கமர்ஷியல், இது இந்த ஜோனு, இது கமர்ஷியல் ஜோனு, இது கண்டினியூஸ் ஜோனு, இதிலெல்லாம் இப்படி படக்கூடாது அப்படி கூடாது. அவரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து அவராக ஒரு பிளானை போட்டு இப்படி தான் சார் அப்ரூவல் வாங்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவார். இப்போ என்ன சார் பண்ணுறது, பரவாயில்ல சார் பார்த்துக்கலாம் சார், அதெல்லாம் வரமாட்டாங்க சார், CMDலேருந்து ஒருத்தர் வரமாட்டாங்க, கார்பரேஷன்லேருந்து ஒருத்தர் வரமாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எல்லோரும் அப்படி தான் சார் கட்டுறாங்க. சென்னையில் பாருங்கள் சார், எந்த வீடு சார் முன்னாடி அடைக்கடா விட்டு கட்டுறான், எல்லோரும் 4 மாடி கட்ட தான் செய்கிறான், எல்லோரும் அடவிடாமல் தான் கட்டுறான், யார் கேட்குறாங்க, எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க, எல்லாருக்கும் ஊருக்கே உள்ளது உங்களுக்கு சார், அப்படி தான் சார் பண்ண முடியும், வேறு வழி இல்லை சார், பிரச்சனை வராதா சார், சார் ஊருக்கே அப்படி தான் சார், இது சொல்லிவிடுங்க உங்கள் பில்டிங் கொண்டு சொல்லுங்கள். அப்படியா, எல்லாருக்கும் அப்படியா, சரி, அப்போ எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இப்போ இந்த வீட்டில் 10 பக்கம் பார்க்குறான், இவனும் 4 மாடி கட்டியிருக்கான், அந்த பக்கம் வீட்டில் பார்க்குறான், இவனும் 4 மாடி கட்டிருக்கான், சரி ஊருக்கே எல்லாம் அப்படி தான் போல் தருதுன்னு இவனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பில்டிங்கை கட்டிடுறாங்க. பில்டிங்கை கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுது, வாட்டர் கனெக்ஷன் வேணும், EB கனெக்ஷன் வேணும். அதுக்கு என்ன 2 வாட்டர் கனெக்ஷனோ EB கனெக்ஷன் வாங்கன்னா முதல்ல என்ன பண்ணால் போய் கார்பரேஷனில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு வரி விதிப்பு, சொத்து வரி விதிப்புன்றதை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொத்து வரி விதிப்புக்கு போய்ட்டு அங்கே சொத்து வரியும் விதித்து, அங்கே பில்டிங்கில் கிரவுண்ட் +3 ஃப்ளோர்ஸ் இருக்குது, அதுக்கு சொத்து வரி இவ்வளோன்னு சொல்லி அவங்களும் கார்பரேஷனில் அந்த அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்டா அந்த டேக்ஸையும் சொல்லுவாங்க, அதை இன்னைக்கு கட்டிட்டு வராங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கட்டிங்கன்னா அவங்களும் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை ஃபார்மாலிட்டிஸை செஞ்சுட்டா அவங்களும் அந்த கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இருக்கவே இருக்குது EB கனெக்ஷன்ஸ், அதையும் அப்ளை பண்ணி அதுக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஃபார்மாலிட்டிஸை கொடுத்துட்டு அதையும் கொடுத்துட்றாங்க.